அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவு. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பதிவினுடைய பலன்கள் 100% பொருந்தும். இந்த பதிவினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, பெற்ற பிள்ளைகள் மீதும் பாசமில்லை, பேர பிள்ளைகள் மீதும் பாசமில்லை. என்ன இது மனித பிறப்பு? இதான் பதிவினுடைய தலைப்பு. மனிதனாக பிறந்தா தான் பெற்ற பிள்ளைகள் மீது பாசம் இருக்கணும், அல்லது அந்த பிள்ளைங்க பெற்ற பிள்ளைகள் மீது பாசம் இருக்கணும், குடும்பத்தின் மீது பாசம் இருக்கணும், மனைவி மீது கணவர் மீது பாசம் இருக்கணும், அப்பா அம்மா மீது பாசம் இருக்கணும். இந்த பாசப்பற்று இல்லாத ஒரு கிரக அமைப்பை பற்றி தான் இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய குணங்களை, தன்னுடைய புத்தியை மாற்றக்கூடியது கிரகங்கள். இந்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்து திசை நடந்தால், எதிர்காலத்தில் நல்ல திசை நடந்தால் ஜாதகனுக்கு அன்பு பாசம், தன்னுடைய உறவுகளை பார்த்தீங்கன்னா கைப்பிடிக்கக்கூடிய, உறவுகளிடம் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். எதிர்காலத்தில் வரக்கூடிய திசைகள் ஜாதக கட்டத்தில் நல்ல இடத்துல இல்லாமல் கிரகம் மாறி போயிருந்து திசை நடந்துச்சுன்னா, ஜாதகனுக்கு 4-5 பிள்ளைங்கள் இருந்தாலும், அந்த 4-5 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தாலும் பெற்ற பிள்ளைகள் மீதும் பேர பிள்ளைகள் மீதும் பாசமே இருக்காது. அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இப்போ நடைமுறையில் பார்க்கும்போது பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. மனைவி கேட்டால், கணவர் கேட்டால் 1 ரூபா 1 பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. அதே பொது இடத்துல ஒருத்தர் இல்லைன்னு கேட்டால் அப்படியே தாராளமாக செலவு பண்ணுறது, டிவி வாங்கி கொடுக்கறது, உதவி பண்ணுறது, இந்த மாதிரியான குண எண்ணங்கள் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஹா, இந்த அளவுக்கு நல்ல மனுஷன்பா அப்படின்னு வெளியில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் நல்லவர், தங்கமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குடும்பத்தில் பார்க்கும்போது அவர் மிகவும் கண்டிப்பானவராக, பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எங்கள் தாத்தா கிடக்கிறாரு, எங்கள் அப்பா கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வழியில் தான் ஜாதகர் நடந்து கொள்வார். இது எந்த மாதிரியான அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் ஜாதகனுடைய குணாதிசயங்கள் இப்படி மாறும் அப்படிங்கிறத பற்றி காணலாம். பிள்ளைகள் அப்படின்னா ஜாதகனுக்கு ஒரு ஜாதகிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். இந்த 5ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா நேசமாகாமல், அஸ்தமனமாகாமல், பாவக்கிரகங்களோடு, அதாவது பாவக்கிரகம் அப்படின்னா குறிப்பாக 6-8ஆம் அதிபதிகளோடு சேராமல், 6-8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் அமராமல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி கிரகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். லக்னத்திற்கு 5வது வீட்டில் 6ஆம் அதிபதி அமர்வது, லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி அமர்வது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு தான். சண்டைக்கான கிரகம், போருக்கான கிரகம் செவ்வாய். ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் சரி லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் அது மிகப்பெரிய தோஷம். லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் நிற்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் மீது பாசம் இருக்காது. பிள்ளைங்களை அந்நியர்களை போல், எதிரியை போல் ஜாதகர்கள் நினச்சி கொள்வாங்க. அதாவது லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை எதிரிகள் போல் இவங்க நினச்சிக்குவாங்க. லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் ஆணும் சரி பெண்ணும் சரி பிள்ளைகள் மேல் பாசம் இருக்காது. பிள்ளைங்க மேலே பாசம் இல்லை அப்படின்னாலே இவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இதில் இவங்க பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அது படித்தா என்ன, படிக்கலனா என்ன, வேலைக்கு போனா என்ன, போகலனா என்ன, கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன அப்படின்னு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உரிமை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும், தொந்தரவு போடும், உபத்திரப்பட்டு கொண்டு தான் இருக்கும். பிள்ளைகள் மேல் பாசம் இல்லைன்னா
அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலன்னா அப்புறம் எப்படி பேரப்புள்ள? அதனால் 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது மிக கடுமையான தோஷம். லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி நின்றாலும் 8ஆம் அதிபதி நின்றாலும் அது வந்து கடுமையான தோஷம்தான். செவ்வாய் நிற்பது அதை விட கடுமையான தோஷம். லக்னத்திற்கு 9ஆவது வீடு தான் பேரப்பிள்ளையை குறிக்கக்கூடிய இடம். இந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி அஸ்தமனமாகவோ நீச்சமாகவோ 6, 8ஆம் அதிபதிகள் நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தாலும் ஜாதகனுக்கு பேரப்பிள்ளைகள் மீது பாசமே இருக்காது. ஒன்று 5ஆம் இடம் கெட்டு 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா பிள்ளைங்க மேலே வந்து பாசம் இருக்காது, பேரப்பிள்ளை மீது பாசம் இருக்கும். 5ஆம் இடமும் கெட்டு 9ஆம் இடமும் கெட்டு போச்சுன்னா தான் பெற்ற பிள்ளைகள் மீதும் பாசம் இருக்காது, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பேரப்பிள்ளைகள் மீதும் ஜாதகனுக்கு பாசம் இருக்காது. 9ஆவது வீட்டில் ராகு நிற்பது, 9ஆவது வீட்டில் சனி நிற்பது, இதெல்லாம் வந்து பேரப்பிள்ளைகள் மீது பாசம் இல்லாத அமைப்பு. எதிர்காலத்தில் வரக்கூடிய திசை எந்த இடத்துல இருந்து திசை நடந்தால், எந்த திசை நடந்தால் குடும்பத்தின் மீது பற்று இல்லாமல் போகும் அப்படின்னா, ஜாதகனுக்கு பிற்காலத்தில் ஒரு 50 வயதிற்கு மேல் 8ஆம் இடத்து திசை வரக்கூடாது. லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி திசை பிற்கால வயதில் வந்துச்சுன்னா தன்னுடைய எதிரியை கூட ஜாதகன் மன்னித்து விடுவார், தன்னுடைய பிள்ளைகளை மன்னிக்க மாட்டார். அந்த அளவுக்கு 8ஆம் அதிபதி திசை வந்துச்சுன்னா பிள்ளைகள் மீது இவருக்கு வந்து ஒரு வெறுப்பு, இவருக்கு வந்து ஒரு கோபதாபங்கள் இருக்கும். பின் வயதில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 8ஆம் அதிபதி திசை வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு தான் விபத்து, கண்டம், மரணங்கள் ஏற்படும். 8ஆம் அதிபதி திசை நடக்கும்போது ஜாதகனுக்கு ஆயுள் கெட்டி. இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது 8ஆம் அதிபதி திசை நடக்கும்போது தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் விபத்து நடக்கும், மரணம் ஏற்படும். ஜாதகனுக்கு ஆயுள் கட்டி. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பின் வயதில் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, குழந்தைங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணுற வயதில் 4ஆம் வீட்டிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தக்கூடாது. லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் ஒரு கிரகம் நின்று திசை நடந்துச்சுன்னா அது சுப கிரகமாகவே இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, சுக்கரனாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் 4ஆம் வீட்டில் ஒரு கிரகம் நின்று திசை நடந்தால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வயது கடந்து கொண்டே போகிறது, ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ண முடியல. அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா 1970லேருந்து அல்லது அதுக்கு முன்னாடி கூட 60லேருந்து அவங்களுடைய ஜாதகத்தெலாம் பார்க்கும்போது 4ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது. அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை பிள்ளைங்களுடைய திருமண வயதில் வந்துடுது. அப்புறமேட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு திருமணமே பண்ண முடியல. பல குடும்பங்களில் பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ண முடியாமல், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ண முடியாமல் வாழா வெட்டியாக இருப்பதை காண முடிகிறது. இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் ஜாதகத்தில் பிரச்சனை இருப்பதனால்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தொந்தரவுக்கு உள்ளாகிறது. இந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது பிள்ளைங்க மேலே பாசம் வைங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்களுக்கு வந்து குழந்த பிறந்து அது வந்து உங்களுக்கு பேரப்பிள்ளை மீது கொஞ்சமாவது பாசம் வைங்க. இதனடா மனித பிறப்பு இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் வேதனைப்படுற அளவுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நடந்து கொள்ளாதீங்க. அதுக்கு தான் இந்த பதிவு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும்.
உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.